கரூர் கூட்ட நெரிசலில் பாதிக்கப்பட்டு உயிரிழந்தவர்களுடைய குடும்பங்களை சேர்ந்தவர்களை விஜய் இன்னைக்கு மகாபலிபுரத்தில் சந்திச்சிருக்காரு. இந்த சந்திப்புக்கு பிறகு விஜய் ஒரு முக்கியமான முடிவு எடுத்திருக்காரு. அது என்னங்கிறத இந்த வீடியோவில் நான் டீட்டெயில்டாக சொல்கிறேன். கடந்த மாதம் இதே 27ஆம் தேதி கரூரில் விஜய் பிரச்சார பயணத்துக்காக போயிருந்தார். அங்கே கூட்ட நெரிசல் ஏற்பட்டு 41 பேர் உயிரிழந்தது எல்லாருக்குமே தெரியும். கடுமையான விமர்சனங்களும் கேள்விகளும் தாவேகாவை நோக்கி முன்வைக்கப்பட்டது. இந்த வழக்கும் இப்போ சிபிஐயில் விசாரணையில் இருக்குது. இந்த தருணத்தில் விஜய் அந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்களை சேர்ந்தவங்களை எல்லாம் மகாபலிபுரத்தில் இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திர விடுதிக்கு வரவழைத்து சந்திச்சிருக்காரு. கரூரில் அவங்க வீடுகளுக்கு போய் தாவேகா நிர்வாகிகள் இந்த பாதிக்கப்பட்டவர்களை எல்லாம் அழைச்சி அங்கிருந்து பேருந்து மூலமாக சென்னைக்கு வந்திருந்தாங்க. விஜய் தன்னுடைய வீட்டில் இருந்து மகாபலிபுரத்தில் இருக்கக்கூடிய அந்த இந்த ரெசார்ட்டில் தான் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கல்வி விருதுகள் விழா சமீபத்தில் நடத்தியிருந்தார். அதே போல் தாவேகாவினுடைய 2ஆம் ஆண்டு தொடக்க விழாவும் இங்கே தான் நடந்துச்சு. பிரசாந்த் கிஷோர் வந்தார் இல்லையா, அந்த நிகழ்ச்சி நடந்த இடம் தான் இது. அங்கே இந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்களை சேர்ந்தவர்களை எல்லாம் வரவழைத்து அவங்கள தங்க வச்சுருந்தாங்க. விஜய் அங்கே போய் ஒவ்வொருத்தரையும் சந்தித்தார், ஒவ்வொரு ஃபேமிலியையும் தனித்தனியாக சந்தித்தார். எப்படி அப்படின்னா ஒரு அரங்க கூட்டம் மாதிரி ஏற்பாடு பண்ணி மொத்தமாக எல்லாரையும் சந்தித்து அந்த மாதிரி பண்ண வேணாம், தனிப்பட்ட முறையில் நான் எல்லாருக்கிட்டையும் பேசணும் அப்படின்னு விஜய் சொல்லியிருக்காரு. ஏன்னா சில பேர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ கரூர் போகும்போதே திருமண மண்டபம் ஒன்று ஏற்பாடு செஞ்சு அங்கே எல்லாரையும் சந்திக்கிற மாதிரி திட்டமிட்டிருந்தாங்க. காவல்துறை தரப்புலையும் அதுக்கான அனுமதிகளையும் கேட்டிருந்தாங்க. ஆனால் அங்கே இவங்க கேட்ட இடம் கிடைக்கலன்னு சில புகார்களை தாவேகா தரப்பில் சொல்கிறாங்க, குற்றச்சாட்டுகளை வச்சாங்க. மண்டபங்கள்லாம் கடைசி நேரத்தில் எங்களுக்கு கிடைக்காம போச்சு, அதனால தான் நாங்கள் இங்கே வர வச்சோன்னு சொல்லி அவங்களுடைய தரப்புலேருந்து சொல்லியிருந்தாங்க. இப்போ இன்னைக்கு இங்கே என்னென்னா ஒவ்வொரு குடும்பங்களையும் சந்திக்கணும்னு சொல்லி விஜய் அவங்க நிர்வாகிகள்கிட்ட சொல்லி அதற்கு ஏற்றபடி தான் ஏற்பாடுகளை பண்ணியிருக்காங்க. வந்திருந்த எல்லாருமே ஒரு குடும்பம் இருக்காங்க அப்படின்னா அவங்க போய் விஜயை போய் சந்தித்து இவங்க என்னென்ன சொல்லணும்னு நினைக்கிறாங்களோ அதையெல்லாம் சொல்லியிருக்காங்க. அது மாதிரி விஜயும் இவங்க கிட்ட பேசியிருக்காரு. ஆவரேஜாக ஒவ்வொரு குடும்பங்களிடமும் 20லேருந்து 30 நிமிஷம் விஜய் பேசியிருக்காரு. காலையில் தொடங்கி மாலை ஒரு 6:30 மணி வரைக்கும் இந்த சந்திப்பு நடந்திருக்கிறது. அதில் முதல்ல பார்த்த எல்லாரையுமே என்ன சொல்லி விஜய் பேசியிருக்காரு அப்படின்னா, நான் உங்களை கரூரில் பார்க்கணும்னு நினச்சேன், அங்கே என்னால் வர முடியலை, அதுக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன், நான் பெர்மிஷன் கேட்டேன், போலீஸ் பெர்மிஷன் எனக்கு கிடைக்கல அப்படிங்கிறத பதிவு பண்ணியிருக்காரு. அதற்கு அடுத்ததாக உங்களுக்கு என்ன வேணும், உங்களுடைய வேலை இல்லை உங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா நீங்கள் தொழில் தொடங்குறதுக்கான உதவி வேணுமா, இல்லை உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள் அவங்களுக்கான கல்வி செலவுகள் வேணுமா, இப்படி எந்த ஒரு தேவையாக இருந்தாலும் என்னிடம் சொல்லுங்கள், நான் உங்களுடைய வீட்டில் ஒருத்தனாக இருந்து கண்டிப்பாக அதை செஞ்சு கொடுப்பேன், உங்கள் எல்லார்கிட்டையும் நான் சாரி கேட்டுக்கிறேன், இப்படி ஒரு துயரம் நடந்துருச்சுன்னு சொல்லி அழுதுருக்காரு. 35 ஃபேமிலி மீட் பண்ணதா சொல்கிறாங்க. பெரும்பாலும் எல்லார்கிட்டையுமே பேசும்போதே அழுதுருக்காரு. சில பேர் அவங்க விஜய் மேலே வச்சுருக்க அன்பை பற்றியோ அல்ல அந்த இறந்தவர் விஜய் மீது எவ்வளோ அன்பாக இருந்தார், பாசமாக இருந்தார் அப்படிங்கிறத சொல்லும்போது அவங்க எல்லாம் அழுது ரொம்ப இது பண்ணி பேசியிருக்காங்க. அப்போ விஜயும் அழுதுருக்காரு. கிட்டத்தட்ட உள்ளே இருந்து வெளியே வரும்போது எல்லாருமே இதை செய்தியாளர்கள்கிட்ட சொல்லியிருக்காங்க. பேட்டியாக கொடுக்கல, தனிப்பட்ட முறையில் கேட்கும்போது இதெல்லாம் நடந்துச்சுன்னு சொல்லியிருக்காங்க. அதில் இன்னொரு விஷயத்தையும் விஜய் தெளிவுபடுத்தியிருக்காரு. கண்டிப்பாக நான் கடைசி வரையும் உங்களோட துணை நிற்பேன், நான் இன்றைக்கி பேசிட்டு இப்படி போயிட மாட்டேன், கண்டிப்பாக உங்களோட இருப்பேன் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. வேறு என்ன உதவி வேணும்னு கேட்கும்போது பெரும்பாலும் யாருமே எங்களுக்கு இது வேணும் அது வேணும்னு எதுவுமே சொல்லவே இல்லை. பாதிக்கப்பட்டவர் அந்த உயிரிழந்தாங்க இல்லையா, அந்த குடும்பங்களில் இருந்தவங்கெல்லாம் அதிகபட்சம் கேட்டது என்ன அப்படின்னா, இவருக்கு அவங்க வீட்டில் இருக்காங்க அப்படின்னா இப்போ இறந்து போனவர் உங்களோட ஒரு ஃபோட்டோ எடுக்கணும்னு ஆசைப்பட்டார், அதை அவரால் பண்ண முடியலை, நாங்கள் அவரோட ஃபோட்டோவை எடுத்துகிட்டு வந்திருக்கோம்னு சொல்லி நீங்கள் இதை கையில் வச்சுக்கோங்க, நாங்கள் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி நடந்திருக்கு. ஒரு ரவுண்ட் டேபிள் மாதிரி வச்சு ஒரு பக்கம் விஜய், இன்னொரு பக்கம் அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் உட்காந்து பேசியிருக்காங்க. அதில் ஒரு சிலரிடம் பேசும்போது கிட்டத்தட்ட காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குற அளவுக்கு விஜய் போனார் அப்படின்னு உள்ளேருந்து வெளியில் அந்த குடும்பங்கள் செய்தியாளர்களிடம் சொல்லியிருக்காங்க. இது எதுவுமே பேட்டியாக அவங்க கொடுக்கல, பேட்டியாக கொடுக்க வேணாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஊடகங்களுக்கு அந்த அரங்குக்குள்ளே அனுமதி கொடுக்கப்படலை. ஏன்னா இது தனிப்பட்ட நிகழ்வு, இது ஒரு துயர நிகழ்வுலேருந்து மீண்டு வரக்கூடியவர்களை சந்தித்து ஆறுதல் சொல்கிறோம், இதை ஒரு ஃபோட்டோவா வீடியோவாக எடுத்து மீடியாவில் பப்ளிஷ் பண்ணுற விஷயம் இது கிடையாதுங்கிறதுனால மீடியா சைட்லேருந்து யாரும் இந்த அரங்கத்துக்கு வர வேணான்னு டிவிகேவோட மீடியா கோஆர்டினேட்டர்ஸ் ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க. இன்றைக்கும் கூட சில செய்தியாளர்கள் அங்கே போனவங்க எல்லாருமே அந்த ஹோட்டலுக்கு வெளியில தான் இருந்திருக்காங்க. அந்த அரங்கத்துக்கு உள்ளே யாரும் அனுமதிக்கப்படலை. உள்ளே விஜயை சந்திச்சுட்டு வெளியே வந்த அந்த குடும்பத்தினர் கரூர்லேருந்து வந்திருந்தாங்க இல்லையா, அவங்க சொன்ன தகவல்கள் தான் இப்போ வரையும் வந்துகிட்டு இருக்கு. நம்மளும் சில பேர்கிட்ட அந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்களை சேர்ந்தவங்க கிட்ட பேசும்போது அவங்களும் அதான் சொன்னாங்க, எங்களுக்கு என்ன பேசுறதுன்னே தெரிலங்க, அவர் பார்த்த உடனே எங்கள் கண்ணில் தண்ணி வந்துருச்சு, நாங்கள் அழ ஆரம்பித்ததும் அவரும் அழுதுட்டாரு, ரொம்ப எமோஷ்னலாக தான் இருந்துச்சு, எங்களுக்கு அவர் இதை பண்ணணும் அதை பண்ணணும் அப்படின்லாம் நாங்கள் எதுவும் கேட்கவே இல்லை, ஏற்கனவே எங்களுக்கு எல்லாருக்குமே அவர் உதவி பண்ணியிருக்காரு, 20 லட்ச ரூபா பணத்தை அக்கௌண்ட்டில் போட்டிருக்காரு,
படிப்பு குழந்தைங்களுக்கான படிப்பு செலவு பண்ணுறோம்னு சொல்லியிருக்காங்க. மாதம் மாதம் உதவித்தொகை தரேன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் அவர்கிட்ட நாங்கள் ஏதாவது வாங்கணும்னு இங்கே வரல, அவரை நேரில் பார்க்கணுன்றதுக்காக தான் வந்தோம். நிறைய பேர் வந்து ஏங்க இங்கேருந்து ஏன் போகிறீங்க அப்படின்லாம் கூட கேட்டாங்க. எங்களுக்கு வந்து அவர் மேலே அன்பு இருக்குது, பாசம் இருக்குது. அவர் இங்கே வந்து தான் எங்களை பார்க்கணுன்னு இல்லை, நாங்கள் அங்கே போய் பார்க்குறோம், எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டு தான் நாங்கள் இங்கே கிளம்பி வந்தோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சில இடங்களில் பேட்டி கேட்டதுக்கு கூட நம்ம செய்தியாளர்கள் அங்கே போயிருந்தாங்க இல்லையா, அவங்க பைட்டு மாதிரி கேட்டிருக்காங்க. அதெல்லாம் வேணான்னு சொல்லிட்டு சந்திச்சிருக்காங்க. சந்திப்புக்கு பிறகு நடந்ததை சொல்லியிருக்காங்க, சொல்லிட்டு கிளம்பியிருக்காங்க. அதே நேரத்தில் டிவிகேவோட தலைமை கழக நிர்வாகிகள் இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்ட கேட்கும்போது இந்த ஏற்பாடை இங்கே பண்ணதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்கும்போது, நாங்கள் அங்கே பர்மிஷன் கேட்டிருந்தோம், எங்களுக்கு கிடைக்கல. இன்னொன்று, காவல்துறை தரப்புலேருந்து நீங்கள் எத்தனை மணிக்கு தொடங்கி எத்தனை மணிக்கு முடிப்பீங்கன்னு கேட்டாங்க. ஒரு 4-5 மணி நேரம் தான் எங்களுக்கு பர்மிஷன் கிடைக்கிற மாதிரி இருந்துச்சு. இப்போது இங்கே வந்து நாங்கள் இவங்களை சந்தித்ததுனால ஒவ்வொருத்தரும் அவங்க எவ்வளோ நேரம் பேசணும்னு நினைக்கிறாங்களோ அவ்வளோ நேரம் பேசியிருக்காங்க. இதுவே நாங்கள் கரூருக்கு போயிருந்தோம்னா இவ்வளோ நேரம் எங்களுக்கு டைம் கிடைச்சிருந்துருக்காது, வந்தவங்க கிட்ட சரியாக பேசியிருக்க முடியாது. இதை வெறுமனே வந்து ஒரு இரங்கல் தெரிவிக்கிறோன்னு சொல்லி ஒரு ஃபோட்டோ எடுத்து நியூஸ் ஆக்குறது எங்களோட நோக்கம் கிடையாது. அது வழக்கமான அரசியல்வாதிகள் அப்படி பண்ணுவாங்க. விஜய் சார் வந்து ரொம்ப தெளிவாக இருந்தார். நான் அவங்களோட பேசணும், அவங்க என்னோட பேசணும், 2 பேருமே நாங்கள் வந்து மனசு விட்டு பேசணும், எங்களுடைய துக்கங்களை வந்து பேசணுமே தவிர வெறுமனே ஒரு ஃபோட்டோ முன்னாடியோ இல்லை கேமரா முன்னாடியோ நாங்கள் இதெல்லாம் பண்ணணும்னு நினைக்கல, தயவு செஞ்சு அந்த மாதிரி எதுவும் பண்ண வேணாம்னு விஜய் சார் சொல்லியிருந்தார். அதனால தான் நாங்கள் அதை கரூரில் பண்ணணும்னு நினச்சோம். அதை பண்ண முடியாமல் போனதுனால சென்னைக்கு அவங்கள வர வச்சு ரொம்ப பாதுகாப்பாக அவங்களை அங்கேருந்து கூப்பிட்டு வந்திருக்கோம். இதே மாதிரி இதே பாதுகாப்போடு அவங்கள வீட்டுக்கு கொண்டு போய் சேர்ப்போம். அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு தேவையான எல்லா உதவிகளையும் செய்கிறோன்னு விஜய் சார் சொல்லியிருக்காரு, அதை பண்ணுவோம் அப்படின்னு டிவிகே நிர்வாகிகள்கிட்ட பேசும்போது அவங்க சொல்கிறாங்க. இப்போ இது எதையுமே வந்து அவங்க அஃபிஷியலாக ப்ரெஸ் ரிலீஸ் ஆகவோ இல்லை ஃபோட்டோ வீடியோவாகவோ தரல. இது எல்லாமே நம்ம ரிப்போர்ட்டர்ஸ் கேட்கும்போது சொன்ன கிடைத்த தகவல் அடிப்படையில் தான் இதை நம்ம சொல்லிட்டு இருக்கோம். சரி, விஜய் என்ன முக்கியமான முடிவு எடுத்திருக்காரு, அடுத்த கட்டமாக என்ன பண்ண போகிறாரு? விஜய் அவங்ககிட்டே சொல்லியிருக்காரு, பாதிக்கப்பட்ட தரப்பினர்கிட்டே சொல்லியிருக்காரு, உங்களை பார்க்கணும் அப்படின்றது மட்டும்தான் என்னுடைய மனசில் லாஸ்ட் 1 மந்த்தாக இருந்துச்சு. உங்களை பார்த்து நான் மனசு விட்டு அழணும், இப்படி நடந்துருச்சு, நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பீங்க, உங்களுடைய துக்கத்தை பகிர்ந்துக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் இருந்துச்சு, வேறு எதையுமே நான் யோசிக்கல, வேறு எதுவுமே என்னால் பண்ண முடியல அப்படின்னு சொல்லியிருக்காரு. நிர்வாகிகள்கிட்ட கேட்கும்போது என்ன அப்படின்னா, ஒரு பக்கம் இவர்களை சந்தித்து விட்டு அதுக்கு அடுத்த கட்டமாக அரசியல் தொடர்பான நிகழ்வுகள் இருக்கும்னு ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தார் இல்லையா, இன்னும் இதை விட வலிமையாக நாங்கள் களமாடுவோம்னு. அது மாதிரி டிவிகேவினுடைய அடுத்த கட்ட நிகழ்வுகளுக்கும் அவங்க தயாராகிட்டு இருக்காங்க. அதில் டிவிகேவினுடைய அந்த கட்டமைப்பு இருக்கு இல்லையா, அந்த மெயினாக பார்ட்டி ஸ்ட்ரக்சரில் மிக முக்கியமாக தலைவர் அப்படிங்கிற அந்த பதவிக்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய பொதுச் செயலாளர்கள், பொருளாளர், மற்ற முக்கியமான நிர்வாகிகள்லாம் இருக்காங்க பாருங்கள். இதில் வந்து சில சேஞ்சஸ் வரப்போகுதுன்னு சொல்கிறாங்க. இந்த சேஞ்சஸை வந்து சும்மா அப்படியே பண்ணிட முடியாது இல்லையா, அதனால் ஒரு பொதுக்குழு கூட்டம், சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தை தமிழக வெற்றி கழகம் கூட்டவிருக்கிறது. அதில் சில மாற்றங்கள் அமெண்ட்மெண்ட் பண்ண போகிறாங்க. அந்த பார்ட்டியோட பைலாஸில் சில அமெண்ட்மெண்ட்ஸ் பண்ணி பொதுச் செயலாளர், இணை பொதுச் செயலாளர், துணை பொதுச் செயலாளர் இவங்களுக்கு இருக்கக்கூடிய அதிகாரங்கள், இப்போ ஏற்கனவே அந்தந்த பதவிகளில் இருக்காங்க. பொதுச் செயலாளர்னு பார்த்தா புசி ஆனந்த் இருக்காரு, ஆதவ் அர்ஜுனா, அதற்கு அடுத்ததாக அருண்ராஜ் ஐஆர்எஸ், இணை பொதுச் செயலாளராக சிடிஆர் நிர்மல்குமார், துணை பொதுச் செயலாளராக ராஜ்மோகன் சொல்லி நிர்வாகிகள் ஏற்கனவே இருக்காங்க. இப்போ என்ன அப்படின்னா, இந்த கரூர் துயர நிகழ்வு அதனை தொடர்ந்து நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களையுமே விஜய் கவனித்ததாகவும் நிர்வாக ரீதியாக சில மாற்றங்களை செய்ய வேண்டிய தேவை இருப்பதை விஜய் உணர்ந்திருக்கிறார். அதன் அடிப்படையில் தான் இந்த சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தை கூட்டி அதில் பொதுக்குழு உறுப்பினர்களின் ஒப்புதலோடு சில அமெண்ட்மெண்ட்ஸை பண்ண போகிறதா சொல்கிறாங்க. அதாவது அருண்ராஜ் ஐஆர்எஸுக்கு சில முக்கியத்துவம் கொடுக்கப்படலாம்னு சொல்கிறாங்க. இப்போ இதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்ட்டி ஸ்ட்ரக்சர், பார்ட்டியில் இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரிஸ்ன்னு சொல்லி அந்த கட்டமைப்பை முழுவதுமாக மேனேஜ்மெண்ட் பண்ணக்கூடிய ஒருத்தராக புசி ஆனந்த் தான் இருந்தார். அருண்ராஜ் ஐஆர்எஸை பொறுத்த வரைக்கும் கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர்னு கொடுத்துருந்தாங்க. ஆதவ் அர்ஜுனா தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர், சிடிஆர் நிர்மல்குமார் இணை பொதுச் செயலாளராக இருந்தார். இப்போ அருண்ராஜ் ஐஆர்எஸ் வசம் சில முக்கியமான பொறுப்புகள் ஒப்படைக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ புசி ஆனந்த் அப்படின்னு கேட்டால், புசி ஆனந்தும் கட்சியில் ஏற்கனவே இருப்பது போல பொதுச் செயலாளராக தொடர்வார். இருந்தாலும் அவர் வந்து எல்லா பணிகளையும் கவனிக்க முடியலை, அவருடைய இடத்துல இருந்து எல்லா வேலைகளையும் செய்து இப்போ ஒரு பவரை வந்து டீசென்ட்ரலைஸ் பண்ணுற மாதிரி எல்லா அதிகாரமும் அங்கே மட்டும் குவிந்திருப்பதில் சில பிரச்சனைகளும் சிக்கல்களும் இருப்பதை விஜய் உணர்ந்திருக்கிறார். அதை உணர்ந்து தான் சில மாற்றங்களை கொண்டு வரப்போகிறார். அந்த அடிப்படையில் அருண்ராஜ் ஐஆர்எஸுக்கு சில முக்கியமான பவர்ஸ் அதில் கொடுக்க போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆதவ் அர்ஜுனாவிடம் சில பொறுப்புகள் வழங்கப்படும்னு சொல்கிறாங்க. ஏற்கனவே துணை பொதுச் செயலாளர்களாக இருப்பவர்களோடு மேலும் சில துணை பொதுச் செயலாளர்கள் நியமிக்கப்படலாம்னு சொல்கிறாங்க. அதற்கு அடுத்ததாக
தாவேகாவில் மேலும் புதியவர்கள் சிலர் இணையப் போகிறார்கள். அந்த வரக்கூடிய புதியவர்கள் கட்சியினுடைய கட்டமைப்பை பலப்படுத்துவதற்கும் இங்கே புதிதாக வந்திருக்கக்கூடிய இளைஞர்களை அரசியல் படுத்துவதற்கும் ஏதுவான பொறுப்பாளர்களாக அவர்கள் இருப்பார்கள். இதற்கான பணிகளை தொடங்கிட்டாங்கன்னு சொல்றாங்க. இந்த கரூர் நிகழ்வுக்கு பிறகுதான் எந்த ஒரு அரசியல் நிகழ்வையும் விஜய் முன்னெடுப்பேன் என்று சொல்லியிருந்ததுனால எந்த ஒரு விஷயத்திலையும் அவங்க இன்வால்வ் ஆகாமல் இருந்தாங்க. இனிமேல் வரப்போகிற நாட்களில் வழக்கமாக அந்த கட்சி பணிகளை அவர்கள் மேற்கொள்வார்கள். மக்கள் சார்ந்த பிரச்சனைகளுக்கான விஷயங்களையும் பேசுவாங்க. அதே போல் அடுத்ததாக விஜய் எப்படி மக்கள் சந்திப்பை நடத்தலாம் அப்படிங்கிறதையும் அவங்க பண்ண போகிறாங்களாம். அதாவது இனிமேல் ரோட் ஷோஸ் பண்ண முடியாது, அதற்கான தடை இருக்கிறது. மேலும் இந்த மாதிரியான மக்கள் சந்திப்பை நடத்துவதில் சிரமம் இருப்பதையும் அவங்க புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால் பொதுக்கூட்டங்கள் மாதிரி நடத்தலாம், மாவட்ட வாரியான பொதுக்கூட்டம் அல்லது தொகுதி வாரியான பொதுக்கூட்டங்களை நடத்தி அங்கே விஜயை வரவழைத்து பேசுவதற்கான ஏற்பாடுகளை பண்ணலாம்னு சொல்லி அதற்கான ஃபியசிபிலிட்டியை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதற்கான ஒரு டீமையும் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அவங்க அந்த பணிகளை செஞ்சுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இனி வரக்கூடிய நாட்களில் தொகுதி வாரியாக அவங்க சர்வே எடுக்க போகிறாங்க. இந்த சர்வேல மக்கள் எந்த மாதிரி ஒரு மனநிலையில் இருக்காங்க, இன்னும் எந்தெந்த இடங்களில் தாவேகா வீக்காக இருக்குது, வேற எந்தெந்த தொகுதிகளில் யார் யாரை வேட்பாளராக நிறுத்தலாம் அப்படிங்கிற சர்வேக்களை அவங்க நடத்த போகிறதா சொல்கிறாங்க. அதன் அடிப்படையில் சில சேஞ்சஸையும் கொண்டு வருவாங்களாம். அது மட்டும் இல்லாமல் வேட்பாளர் தேர்வுக்கான வேலைகளையும் முடுக்கிவிடுவதற்கான பணியும் நடக்க போகுதுன்னு சொல்கிறாங்க. சரியாக சொல்லணும் அப்படின்னா நவம்பர் முதல் வாரத்தில், ஆல்மோஸ்ட் அக்டோபர் எண்டுக்கு வந்துட்டோம் இல்லையா, நவம்பர் முதல் வாரத்திலிருந்து தமிழக வெற்றி கழகம் தங்களுடைய வழக்கமான அரசியல் பணிகளை தொடரப்போவதாக சொல்கிறாங்க. இதுதான் இப்போதைக்கு கிடைத்திருக்கக்கூடிய அப்டேட்டாக இருக்குது. கரூரில் பாதிக்கப்பட்டவர்களை விஜய் இன்னைக்கு சென்னையில் சந்தித்தது குறித்தும் அவர்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்தும் உங்களுடைய பார்வை என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள்.